கடல் நண்டு பிடிச்சி டப்பால அடைச்சி ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு சாப்பிட போறோம். பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஃப்ரெஷ்ஷா கடல் மீன் பொரிச்சு சாப்பிடலான்னு கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். அங்குள்ள சிறை என்னன்னா கூட்டமா இருக்கும். கூட்டத்துக்கு நடுவில் போய் தான் உங்களுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணவே செய்யணும். அங்க மீனை பொறுத்து தான் மீனோட ரேட்டு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 மீனை செலக்ட் பண்ணோம். அதை எங்க கண்ணு முன்னாடியே எடுத்து பொரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இந்த கடையில் ஹைலைட்டு. கடைக்கு மேலே தான் இருந்து சாப்பிட போனோம். எதுக்குன்னா இங்க உள்ள வியூ பாயிண்ட் கண்டி சூப்பரா கடல், அதுல கப்பல்லாம் வச்சு பார்க்கும் போதே இடத்த கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது நம்ம கேரளா விளிஞ்சம். இங்க மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதுவும் மேல போய் அந்த வியூவை பாத்தீங்கன்னா அப்படியே தூரத்துல இருந்து பாக்கு ஒரு கேங்ஸ்டர் லுக்ல இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்க கேட்ட மீனை பொரிச்சு கரெக்டா அதுக்கு மேல அவங்க பிளேவர் எல்லாம் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு சைடிஸா ஆப்பம் புரோட்டா கூடவே இந்த பீச் வியூல இருந்து தான் சாப்பிட்டோம். ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணல, உடனே மீன்ல கையை வச்சாச்சு. எலுமிச்சம்பழத்தை ஊத்தி சாப்பிட மீன் பெஸ்ட். மீன்ல உள்ள எல்லா சதையும் முடிச்சிட்டு அடுத்த ஸ்பேர் பார்ட்ஸ் நோக்கி தான் போனோம். தம்பிங்க 2 நேரம் சொல்லவே வேண்டாம், சரியான தீத்தி. லாஸ்ட்ல ஒரு பெப்சியும் குடிச்சிருந்தோம். நாங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு சாப்பாடு சூப்பர் ஒர்த்து. நீங்களும் விளிஞ்சே வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க நிறைய கடைகள் இருக்கு. இதுல நாங்க போனது இந்த ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். நைட்டு பார்க்கும்போது வியூ நல்லா இருந்து நைட்டு வியூக்கு கூட நீங்க விளிஞ்சேம் தாராளமா வரலாம். நிறைய கடைகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கடைக்கு நீங்க போங்க. அடுத்து எங்க போய் சாப்பிட்டா பெஸ்டா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்களும் விளிஞ்சத்துல வந்து மீன் சாப்பிட்டு இருந்தா ரெட் கார்ட்டை போட்டு போங்க.